மார்னிங்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். நல்லா எல்லாமே பார்த்தா நல்ல பெஸ்டா இருக்கும். பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். நம்ம அக்கா தங்கச்சி எப்படி செய்றாங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்கும். இதான் உண்மை. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, பொரிக்கடலை சட்னி. இங்க டெய்லியுமே மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே இருக்கும். தினமும் காலையில எல்லாமே ரெடி பண்ணுவோம். 4 மணிக்கு வந்து எல்லாமே ஒரு 30 ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வயிறார சாப்பிட்டுட்டு போலாம். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். இதுல வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, காலையில வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், ராத்திரியில உணவு வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் காலையிலேயே ராஜா மாதிரி சாப்பிடலாம். நான் வந்திருக்க இடம் தான் சிவன்யா டிஃபன் சென்டர். இது லொகேஷன் வந்து கண்ணதாசன் நகர் இபி ஆபீஸ்க்கு வெளியிலேயே இருக்கும். ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சாப்பிடும் போது நமக்கு அந்த நாளே நிறைவா இருக்கும். அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னா நான் வந்திருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், அதே மாதிரி மனசுக்கு நிறைவாவும் இருக்கும் இந்த இடம். நம்ம வந்து மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். அந்த அண்ணாவும் பேசுறேன்னு சொல்றாங்க. நானும் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பேரு தமிழர் இருக்கும். நான் ஒரு 6 months மேல இருக்கேன். டெய்லி தான் சாப்பிட வேண்டிய போன நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா வெறும் வெறும் 6 rupees தான். எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தா முட்டை குருமா இருக்கு, வெஜ்ஜு குருமா இருக்கு, சிக்கன் குருமா இருக்கு. அப்புறம் பார்த்தோன்னா சட்னி வேறு கார சட்னி இருக்கு, தேங்காய் சட்னி இருக்கு, கடலை சட்னி இருக்கு. நல்லா எல்லாமே பார்த்தா நல்லா பெஸ்டா இருக்கும். பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். நமக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கும். சாப்பிடலாம். நல்லா ஃபுட்டு நல்லா இருக்கும். இத சாப்பிடுறதால உங்களுக்கு எதுவும் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இல்லையா? எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இல்லைங்க. நான் டெய்லிங்க தான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. இட்லிலாம் இருக்கு, தோசைலாம் இருக்கு, முட்டை தோசை இருக்கு, ஆனியன் தோசை இருக்கு, ஆம்லெட் இருக்கு. உங்களுக்கு என்ன ஒன்று கேட்டால் நல்லா பிரைஸ் கம்மியா இருக்கும், பெஸ்டா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 6 ரூபாய் தான். மற்ற கடைக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 12 ரூபா வைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை தான் போடுறாங்க. மற்ற இடத்துல பேப்பர் இலை போடுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. நமக்கு செட் ஆகாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா தான். முட்டை தோசை 25 ரூபா தான். மற்ற இடத்துல 40 ரூபா 50 ரூபா வைக்கிறாங்க ஒரு முட்டை தோசை. இது நல்லா பெஸ்டா இருக்கு. பிரைஸும் கம்மியா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கும். எப்படினா இருக்கு டேஸ்ட்? அதான் வாயில விட்டு வர பாருங்க. என்ன தமாதா பேசுறாரு மாதிரியா? அந்த கணக்கார கேட்பாரு, நான் பட்டணத்துல ஆச்சு நீங்க வந்து மீன் குழம்பு சாப்பிடுறியா அப்படின்னு கேட்பாரு. யாரு எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். மீன் குழம்பு குடிச்சிட்டு எனக்கு பட்டாடி என் பழக்கம். இல்ல குச்சி வைக்கிறது பட்டாடி என் பழக்கம். மீன் குழம்பு சாப்பிடுறது உங்க கடையில என் பழக்கம் அப்படின்னு. தலைவரே தலைவரே ஒரு அடி கேட்டியா இல்லையா? பட்டை விட்டு மீன் குழம்பு சாப்பிடுறேன்ட்டு கேட்டாரு. என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். நான் சொல்றது பட்டை விட்டு என் பழக்கம், மீன் குழம்பு ஏன் இஷ்டம். இல்ல நான் கூட அதான் நினைச்சேன். கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டா வரீங்க, வெஜிடேரியன் தான் சாப்பிடுறீங்க. கும்பிடுற தெய்வம் அது. தெய்வம் வந்து சாப்பிட வேணா சொல்லிட்டாவுன்னு. தெய்வம் வந்து மீன் கறி சாப்பிடாத, ஆட்டுக்கறி சாப்பிடாது. கட்டாம மறக்கா வெட்டா மேல் வருஷம் இங்க சாப்பிடல எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல. ஆமா அதுதான். மத்தபடி உங்களுக்கு மீன் குழம்பை தவிர வேற என்னெல்லாம் பிடிக்குங்க? அது எனக்கு பொறுத்தவரை இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக கறி குழம்பு எல்லாம் வந்து அங்க பிடிக்கும். அங்க ஒரு ஹோட்டல் அங்க கறி குழம்பு சாப்பிடுவேன். இங்க மட்டும் எப்பவுமே வந்து காலையில வந்து டிஃபன் மட்டும் இங்கதான் சாப்பிடுவேன். அதுவும் மீன் குழம்பு கோசம் தான் வருவாங்க. இங்க வந்து நம்ம அம்மா எப்படி செய்யறாங்களோ, நம்ம அக்கா தங்கச்சி எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரிதான் இங்க இருக்கும். இதான் உண்மை. நான் பேட்டி காட்டுறதுக்கு சொல்லல, நான் ரொம்ப நாளா சாப்பிடுறேன். இதான் உண்மை. உங்க கடை பேருனா? சிவன்யா டிஃபன் சென்டர். எவ்வளவு வருஷமா ரன் பண்றீங்க? நாங்க ஒரு 5 வருஷமா. இங்க கரெக்டா லொகேஷன் என்ன வரும்னா? இது கண்ணதாசன் நகர் இபி. இந்த இபி. பக்கம் போனா சிக்ஸோம், கண்ணதாசன் இபி. இபி வாசலாண்டே இருக்கும். உங்க கடையில என்னெல்லாம் கிடைக்கும்னா? நம்ம கடையில இட்லி, சாதா தோசை, முட்டை தோசை, பூரி, பொங்கல், நாட்டியமான ஆப்பம் தனியாக போடுவோம். சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, பொரிக்கடலை சட்னி, குருமா, வெஜ்ஜு குருமா, தக்காளி குருமா, சாம்பார், வடை, மெது வடை, மசால் வடை. எவ்வளோண்ணா ரேட் எல்லாம்? இட்லி ஒரு இட்லி 6 ரூபா, 2 தோசை 25 ரூபா, முட்டை தோசை 25 ரூபா, பூரி 2 பூரி 25 ரூபா, பொங்கல் 25 ரூபா, ஆப்பம் 2 ஆப்பம் 25 எல்லாமே 25. வேற எப்படின்னா நீங்களும் உங்க ஒய்ஃபும் தான் செய்து? நாங்கள் 2 பேர் தான் செய்வோம். டெய்லியுமே மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே இருக்கும். தினமும் காலையில எல்லாமே ரெடி பண்ணுறோம். 4 மணிக்கு வந்து எல்லாமே நாங்கள் தினமும் எல்லா வெரைட்டியுமே அப்பப்போ செய்யலாம். தேவையான அளவு செஞ்சுட்டு முடிஞ்ச வரை மறுநாள் எல்லாமே புதுசாக தான் செய்வோம். 5 வருஷமா ரன் பண்ற நீங்க ஆரம்பத்துல இருந்து எந்த விலை கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப ஏதாவது ரேட்? ஆரம்பத்துல முதல்ல 5 ரூபா போட்டுட்டு இருந்தோம். தோசை 10 ரூபா போட்டுட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் விலைவாசி ஏறினதால கொஞ்சம்
₹1 தான் வச்சிருக்கேன். ஆனா உங்ககிட்ட வந்து மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது குழம்பு ஐட்டம் நிறைய வச்சிருக்கீங்க. இப்போ அந்த குழம்புக்காக தான் நம்ம ஆள் வருவாங்க, எல்லாம் கலந்து சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சட்னி சாம்பார் தருவாங்க, சில பேர் சிக்கன் குழம்பு தருவாங்க, மீன் குழம்பு தருவாங்க. எல்லாம் வரவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் எப்பயுமே தினமும் செய்யறது. இதை தவிர பார்சலுக்கு ஏதாவது சார்ஜ் பண்றீங்களா? இல்ல, அதே தான். பார்சலுக்கும் அதே ரேட் தான். நம்ம பார்சலுக்கு தனியா வாங்கணும். எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதே ரேட் தான் பார்சல். நான் ₹6 கொடுக்குறீங்க. இட்லிலாம் சைஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஒரு 3 இட்லி அப்படி சாப்பிட்டாலே கரெக்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதாது? நம்மளுக்கு ஓரளவு சம்பளம் கிடைச்சா போதும்னு வேற மக்களுக்கு தான் நிறைய அதிகமா எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான் இங்க சாப்பிடுறாங்க. அவங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க சாப்பிடுறாங்க. ஹோட்டலுக்கு போனா ₹15 வருது, நம்ம கிட்ட வந்து ₹6 ஒரு ₹30 கொடுத்தாலும் சாப்பிட்டு போகலான்னு தான் இங்க வராங்க. அதுக்காக தான் விலை ஏற்றாம நம்மளுக்கு கம்மியாக வரவங்க சிக்கன் சாப்பிட்டு போனோம். நான் வந்து சாப்பாடுன்றது நம்ம காசு தான். இப்ப எல்லாருமே காலையில எவ்வளவு பேர் வராங்க, சாப்பிட முடியாம அம்மா உணவு சாப்பிடுறாங்க. அது இல்லைன்னா இங்க வந்து சாப்பிடுறாங்க. நம்ம ₹100 சாப்பிட முடியாது. அவங்களுக்கு செய்ய அவங்க சம்பாதிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். இது நம்ம ₹30 நம்மளால முடியுது கொடுக்கலாம். நீங்க நல்லா இன்னும் முன்னேறுவீங்க. எங்க சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். இவங்க கிட்ட வந்து கிரேவி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. நான்வெஜ் வெரைட்டிஸே 3-4 குழம்பு கொடுக்குறாங்க. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எக் குருமான்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதை தவிர வெஜ்லயும் குருமா கொடுக்குறாங்க. சாம்பார் 2 வகை சட்னி கொடுக்குறாங்க. 3 வகை சட்னி ஆக்சுவலி கொடுப்பாங்க. இன்னைக்கு மட்டும் 2 வகை சட்னி இருக்கா. மக்களே இங்க பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ₹6 இட்லி, ₹6 வடை கொடுக்குறாங்க. அப்புறம் 2 தோசை வந்து ₹25 கொடுக்குறாங்க. முட்டை தோசையும் ₹25 கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நான்வெஜ்லயும் நிறைய வெரைட்டி குழம்பு கொடுக்குறாங்க. முட்டை குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு. அதை தவிர வெஜ்லயும் உங்களுக்கு குருமா இருக்கு. 3 வகை சட்னி, சாம்பார், இது எல்லாமே இதே ரேட்டுக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கடைக்கு பிளஸ்னே சொல்லுவேன். ஏன்னா மத்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாம்பார், சட்னி இதுதான் கொடுப்பாங்க. இங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் குழம்பு கொடுக்குறாங்க. மீன் குழம்பு வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். அதை தவிர வந்து முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வெஜ் குருமாவும் கொடுக்குறாங்க. மீன் குழம்பு ஊத்திருக்கேன். இட்லியும் மீன் குழம்பு காம்பினேஷன் நல்லா இருக்கும். மீன் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு. வெள்ளை சுடும்பு மீன் நினைக்கிறேன். டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கு. பொடி மீனோட மீன் குழம்பு வைக்கும் போதுதான் டேஸ்ட் சீக்கிரமா காமிக்கும். மீன் குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காவே இருக்கு. எனக்கு இட்லியோட மீன் குழம்பு சாப்பிடுறது பிடிக்கும். அதுவும் இந்த ரோட் சைட் ஃபுட் சாப்பிடும் போதுதான் நிறைய இட்லியோட மீன் குழம்பு ட்ரை பண்ணிருக்கேன். டேஸ்ட் வைஸ் மீன் குழம்பு டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. வேற லெவல் டேஸ்ட். வெஜிடேரியன் லவர்ஸ்க்காக வெஜ்ஜு குருமா வாங்கியிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் சட்னி வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்க ஏகப்பட்ட சைடிஷ் இருக்கு. மொத்தமா எல்லாத்தையும் ஊத்துனா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். வெஜ்ஜு குருமா டேஸ்ட்லயே சூப்பரா இருக்கு. நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கு, ஆனா வெஜிடேரியன் தான் இது. எல்லாமே வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்குங்க. எதுவுமே தண்ணியா இல்ல. விலைய பாருங்க, சைஸ் எல்லாம் வந்து அவங்க எதுவும் கம்மி பண்ற மாதிரி தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் உளுந்துல தான் பண்ணிருக்காங்க. உளுந்து விற்கிற விலைக்கு வந்து இவங்க எப்படிதான் ₹6 குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. டேஸ்ட் வைஸ் எதுவுமே வந்து ஆவரேஜாலாம் இல்ல, எல்லாமே சூப்பரா இருக்குங்க. மசால் வடையுமே நல்ல ஒரு சைஸா தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 வகை வடையும் கிடைக்குது. கார சட்னி வாங்கியிருக்கேன். கார சட்னி அது இல்லாம தக்காளி தொக்கும் இருக்கு. ரெண்டுமே நான் வாங்கியிருக்கேன். கார சட்னியுமே நல்லா இருக்கும். எல்லாமே வீட்டுல சாப்பிடுற டேஸ்ட் தான் இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இல்ல. எல்லாருமே மெயினா இந்த இடத்துக்கு வர்றது காரணமே வீட்டு சாப்பாடு மாதிரி டேஸ்டா இருக்கு அப்படின்னு தான். முட்டை தோசை நம்ம வந்து தக்காளி குருமாவோட ட்ரை பண்ணலாம். தக்காளி குருமா இல்ல, தக்காளி குழம்பு. தக்காளி தொக்குமே வீட்டுல செய்யற மாதிரிதான் இருக்கு. எல்லாமே திக்கான கன்சிஸ்டன்சி எல்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்த கடையிலோட பிளஸ் நான் சொல்லுவேன். நிறைய குழம்பு வெரைட்டிஸ் குடுக்குறாங்க. இந்த பிரைஸ்க்கு வந்து இவ்வளவு குடுக்கறது வந்து பெரிய விஷயம் தான். ஒரு ₹30 எடுத்துட்டு வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வயிறார சாப்பிட்டுட்டு போலாம். எல்லா வகை குழம்பையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வயிறும் நிறையும், உங்களுக்கு மனசும் நிறையுங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அவங்க மசால் வடை செம்ம கிறிஸ்பியா டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நிறைய இடத்துல நான் சாப்பிட்டுருக்கேன், ஆனா இவ்வளவு டேஸ்டா மசால் வடை வந்து இங்கேதான் சாப்பிடுறேன். மசால் வடைனாலே ஒரு மாதிரி தொண்டை அடைக்கும்,
ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா இருக்கும். ஆனா வந்து இங்க கிறிஸ்பியா சூப்பரா இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு சொல்லுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல குடுக்குறாங்க. அதுவும் குழம்பு வெரைட்டிஸும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, 2-3 ஸ்பாட் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நான் வந்து போய் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதே மாதிரி எனக்கு நார்த் மெட்ராஸ் சைட்ல நீங்க பெஸ்ட் ஸ்பாட் எது இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா வந்து நான் ட்ரை பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.